அனைவருக்கும் வணக்கம். உங்க குழந்தைங்க மத்த குழந்தைங்கள கம்பேர் பண்ணும்போது ஹைட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு அவங்களோட அம்மா, அப்பாவே ஹைட் கம்மியா இருந்தா, உங்களோட குழந்தைங்களும் ஹைட் கம்மியா இருக்கலாம். அது ஃபெமிலியல் ஷார்ட் ஸ்டேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். 2வது காரணம் பார்த்தீங்கன்னா, தைராய்டு. தைராய்டுங்கிறது கழுத்தில எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு சுரப்பி. அந்த தைராய்டுலேருந்து ஹார்மோன் கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா, அது ஹைப்போதைராய்டு அப்படிம்போம். குழந்தைங்க வளர்றதுக்கு அது தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ். ஸோ, அந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் குழந்தைங்க ஹைட் கம்மியா தான் வளருவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, தலையில பிட்யூட்ரின்னு சொல்லி ஒரு சுரப்பி இருக்கும் தலையில. ஸோ, அந்த சுரப்பியிலிருந்து குரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது ஹைட் வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஸோ, அந்த குரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே குழந்தைங்க ஹைட் கம்மியா தான் வளருவாங்க. இந்த ஹைப்போதைராய்டிசம் அல்லது இந்த குரோத் ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்தா, இது நம்ம ட்ரீட்மெண்ட் மூலியமா குணப்படுத்தலாம். அவங்க நார்மல் ஹைட் வந்துருவாங்க. ஸோ, குழந்தைங்க ஹைட் கம்மியா இருந்தா ஆரம்ப கட்டத்திலேயே அத கண்டுபிடிச்சு, நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தோம்னா, ஆல்மோஸ்ட் நார்மல் ஹைட் ரீச் ஆயிருவாங்க. இதுவே ரொம்ப லேட் 15 வயசு இல்ல 18 வயசுல என்னோட குழந்தை வளரல, என் ஹைட் வளர முடியுமா அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம குரோத்துக்கு பெருசா இம்ப்ரூவ்மென்ட் இருக்காது. ஸோ, சின்ன வயசுலயே உங்க குழந்தை ஹைட் கம்மியா இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உடனே ஹார்மோன் டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அதற்கான காரணத்த கண்டுபிடிச்சு வைத்தியம் எடுத்தீங்கன்னா, அவங்க நார்மல் ஹைட் அட்டெயின் பண்றதுக்கு சாத்தியம் இருக்கு.